வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபுட் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு 5 முக்கியமான உங்களுக்கு தெரியாத ஒரு 5 முக்கியமான ஃபுட் ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட ஃபோனில் வந்து சேரும். அதை நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம அந்த முக்கியமான அந்த 5 ஃபுட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். Once again, welcome back to Mohan Broadcast Channel, MBC Channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் எதுக்குங்க உழைக்கிறோம், நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், எல்லாமே இந்த அரைஜான் வயிற்றுக்கு தாங்க. நம்ம உணவை கரெக்டாக கன்சியூம் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட கலப்படங்கள்லாம் வருது உணவில். அந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்துச்சு நியூஸில். பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயெல்லாம் கேன்சரை பரப்புது, அதனால் அதெல்லாம் பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கலப்படம்லாம் கலக்கிறாங்க. ஈவன் சோம்பு, சீரகம் அதில் கூட கலப்படம்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பகிரங்கமான நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உணவை நம்ம பார்த்துதாங்க, இந்த காலத்தில் நம்ம பார்த்துதாங்க சாப்பிட வேண்டியதாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கும் அந்த உணவில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா வெறும் சக்கை தாங்க, வெறும் சக்கையை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ பி கேர்ஃபுல் ஆஃப் கன்சியூமிங் ஃபுட்ஸு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஃபுட் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை கவர் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம், இந்த விஷயத்தை பற்றி. இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மொதல் ஃபுட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பெப்பர். நம்ம பெப்பரை சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வாய் அப்படியே ரொம்ப எரியும். ஐயோ பெப்பரை சாப்பிட்டேன், வாய் எரியுது, வாய் காக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பெப்பர்னால அது நம்ம வாய் எரியறது இல்லைங்க, காக்கிறது இல்லை. ஆக்சுவலி ஒரு கெமிக்கல், கேப்சைசின் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் காரமாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கை நமக்கு காட்டுது. அந்த ட்ரிக், அந்த கெமிக்கல் பண்ணுற ட்ரிக்குனால தான் நமக்கு வாய் காக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், வாய் எரியிற மாதிரி ஃபீல் ஆகும் பெப்பர் சாப்பிட்டா. உண்மையிலுமே நம்மளோட காரம் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்குங்க, நம்ம வாயில் கிடையாது. பெப்பர் சாப்பிட்டா அந்த கெமிக்கல் கேப்சைசனோட தன்மையினால நம்ம வாய் எரியிற மாதிரி இருக்கும் பெப்பர் சாப்பிட்டா. இது ஃபுட் ஃபேக்ட் 1. ஃபுட் ஃபேக்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கும். அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பான். இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டிருப்பான், எக்ஸ்பைரிங் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டிருப்பான். ஆக்சுவலி வாட்டர் எப்போதும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகவே ஆகாதுங்க. வாட்டருக்கு எக்ஸ்பிரியே கிடையாது. ஆக்சுவலி அவன் போட்டிருக்க எக்ஸ்பிரி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலோட எக்ஸ்பிரி. அந்த பாட்டில் ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள கெமிக்கல் இதில் கலக்க ஆரம்பிச்சிடும், வாட்டரில் கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாட்டிலில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட எக்ஸ்பிரி டேட்டே தவிர வாட்டரோட எக்ஸ்பிரி கிடையாது. வாட்டர் என்றைக்குமே எக்ஸ்பிரி ஆகவே ஆகாதுங்க. ஃபுட் ஃபேக்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம், அதாவது என்னடா இப்படி இருக்க, ஏதாவது தெரியும் உனக்கு, போய் அந்த மாட்டு மூத்திரத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மாட்டு மூத்திரத்தை போய் குடி அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஃபுட் ஃபேக்ட் கேட்டு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அதாவது நம்ம ரொம்ப சுவைத்து அப்படியே ரசித்து சாப்பிட்றதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா தேன். தேன் பார்த்தீங்கன்னா தேனியோட இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வர்றதுல அந்த தேனை நம்ம சாப்பிடுவோம். ஆக்சுவலி தேனுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேனை தொடுவீங்களா என்னன்னு எனக்கு தெரில. தேனுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, தேனி பார்த்தீங்கன்னா
போய் வந்து பூக்களில் உள்ள நெக்டார்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தன்னோட வயிற்றுல வச்சுக்குவோம். அந்த நெக்டர்லாம் குடித்து வயிற்றுல வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அதோட தேனி கூட்டுக்கு போய் அந்த நெக்டார்லாம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கும். அந்த வாந்தியை தான் நம்ம தேனை வந்து இப்போ அருந்திக்கிட்டு இருக்கோம். ஸோ தேனி எடுக்கிற வாந்தி தான் தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபேக்ட் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபேக்ட் 4. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் வாங்குவோம், கடையிலலாம் முட்டையெல்லாம் வாங்குவோம். ஆக்சுவலி நமக்கு வந்து எப்படி இது நல்ல முட்டை, எது கெட்ட, எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எது ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு வாட்டர் எடுத்துக்கங்க. கோல்டு வாட்டர் எடுத்துட்டு முட்டையை வந்து அந்த கோல்டு வாட்டரில் போடுங்க. போட்டிங்கன்னா சர்ன்னு உள்ளார போயிடுச்சுன்னா, வேகமாக உள்ளார போயிடுச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான முட்டை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா உள்ளார போகாமல் மேலே மறந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து ஃப்ரெஷ் இல்லாத முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இனிமேல் முட்டை வாங்கிட்டு கோல்டு வாட்டரில் போட்டு பாருங்கள். தண்ணிக்குள்ளார போயிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான முட்டை, தண்ணிக்குள்ளார போகலை அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையை தூக்கி போட்டுருங்க. அது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த 4வது ஃபுட் ஃபேக்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது ஃபுட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா மீன் சமைக்கணும்னா உடனே சமைச்சு கொடுத்தோம். அதே மாதிரி அந்த வேலை பார்க்குற செஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபுட்டை வந்து சமைச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நல்ல ட்ரெயின் ஆகி செஃப்பாக மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா புஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது, ஒரு விதமான ஒரு மீன் இருக்குது. அந்த மீனை வந்து சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா செஃப்ஸுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜப்பானில் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை வந்து சமைக்க கற்றுக்கிறதுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து தப்பாக, அதாவது ஒழுங்காக சமைக்காமல் இது பண்ணிட்டா அதனால் அந்த சாப்பிட்ற அந்த ஃபிஷ்ஷை ஒழுங்காக சமைக்காத அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றவங்க உயிரிழப்பு கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஃபிஷ்ஷை வந்து சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட மீனை வந்து சமைக்கிறதுக்கான ட்ரைனிங்கை 2 வருஷம் கொடுப்பாங்களாம். ஸோ இது வந்து கேட்கவே ஒரு வினோதமாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஃபேக்ட்ஸ் தெரியுமா, நிறைய ஏதாவது வினோதமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட்டாக தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 விதமான ஃபுட் ஃபேக்ட்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே நம்பிக்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகருவோம். உங்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் ப்ராட்காஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்லேயும் அவைலபிள் ஆகிருக்குங்க. ஒரு பேஜாக வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பேஜோட லிங்க்கை வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த எப்படி நம்ம யூடியூப் சேனலில் ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த ஃபேஸ்புக் சேனல்லையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். பாய். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கமெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்த எந்த ஒரு வீடியோ பிடிச்சாலும் அதுக்கான லைக்கை கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. நான் வந்து கமெண்ட் கொடுங்க. நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் ஆன் மை வீடியோஸ். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுகள் வரவேற்கப்படும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி.